போகிற வழியில் வந்து சிந்த் ரிவர் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ரிவர். இது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர ஒரு ரிவர். அங்கே போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மேகி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 80 ரூபா 5 ரூபா மேகி தான், ஆனால் வந்து 80 ரூபா விற்பாங்க. பார்கெனிங்கை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இனிஷியலாக ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்தாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்கிட்டுலாம் வந்தாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமும் ப்ளஸ் ஒரு டாக்டரும் இருப்பாங்க. அது வந்து எல்ஓசி பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து மிலிட்ரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. லியோ படத்தில் தளபதி வச்சுருந்த கேஃபே அது வந்து இந்த வழியில் தான் இருக்குது. அடு வேலி, பேதாப் வேலி, சந்தன்வாடி, ஏபிசி வேலி அப்படிம்பாங்க. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காஷ்மீரோட இன்சைட் டீட்டெயில்ஸ். போன வீடியோவில் வந்து அவுட் சைட் டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்ல போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து போகும்போதே நல்லாவே ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடங்களும், ஒவ்வொரு இடத்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நானும் யூடியூப்ல வந்து போகிறதுக்கு முன்னாடி தேடி பார்த்தேன் ஒவ்வொரு இடங்களை பற்றியும். எனக்கு வந்து எந்த வீடியோவும் கிடைக்கல. ஸோ வந்து நீங்களும் யாராவது தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடங்களை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ மூலம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீநகர். எங்கேருந்து நீங்கள் காஷ்மீர் போனாலும் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் போய் சேருவீங்க. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் இருந்து சிட்டி 20 to 30 minutes தள்ளி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிருக்க ரூம் வந்து 20 to 30 minutes ட்ராவலுக்கு அப்புறம் போய் சேருவீங்க. ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சைட் சீயிங்க்கு நீங்கள் வெளியே கிளம்புனீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற மொத்த இடங்களும், ஸ்ரீநகரில் பார்க்க போகிற மொத்த இடங்களுமே வந்து தால் லேக்கை சுற்றி தான் இருக்குது. தால் லேக் சுற்றி வரதுக்கு வந்து 1.5 hours ஆகும். அதை சுற்றி தான் மொத்த இடங்களுமே இருக்குது. ஸோ 1.5 hours ட்ராவல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 4-5 இடங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய இடம் வந்து பரிமஹால். இது வந்து 1600 கட்டின ஒரு சூப்பரான ஃபோர்ட். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போகலாம். விண்டரில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கே போகலாம். இதோட என்ட்ரி ஃபீ வந்து 24 rupees தான். அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். கியூவெல்லாம் இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து முகல் கார்டன்ஸ் அப்படின்னு 3 கார்டன் இருக்குது. சஷ்மா ஷாஹி, ஷாலிமார் பாக், அப்புறம் வந்து நிஷாத் கார்டன் அப்படிங்கிறது. இது மூணுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரே ஒரு இடத்துக்கு பாருங்கள். டைம் நிறைய இருக்குது, எனக்கு கார்டன் ரொம்ப பிடிக்கும், செடி கொடிகள்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா 2 இடங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இது போக வந்து தால் லேக்கில் ஷிகாரா ரைடு வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து ஷிகாரா ரைட்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு போட்டு தான். ஆனால் வந்து அந்த போட்டை வந்து சூப்பராக அழகாக ரெடி பண்ணிப்பாங்க ட்ரெடிஷ்னல் காஷ்மீரி வேல. இந்த போட்டோட பேர் தான் வந்து ஷிகாரா. இதில் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, ஃப்ளோட்டிங் போட் ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ தால் லேக் ஷிகாரா ரைடு வந்து ஒரு ஆளுக்கு 500 rupees, ஒரு போட்டுக்கு 2000 rupees. இதுக்கு மேலே தான் அவங்க வந்து கோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதனால பார்கெயின் பண்ணி ஒரு ஆளுக்கு 500 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தா நமக்கு நஷ்டம். ஸோ 500 rupeesக்கு வருவாங்க. 500 rupeesக்கு நீங்கள் போகலாம். அப்புறம் தால் லேக் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகிற வழியில நிறைய சின்ன சின்ன கடைகளில் நிறைய திங்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. கடைன்னா ஃப்ளோட்டிங் கடைகள். அப்படி வந்து போட்லேயே வந்து டீ விற்பாங்க, கிராப்ஸ் விற்பாங்க, கேசர் விற்பாங்க. கேசர்னா சாஃப்ரான் விற்பாங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இங்கே விற்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸ். ஸோ எதையுமே இங்கேருந்து வாங்காதுங்க. வாங்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சரி ஓகே மெமரிக்கு எதாவது வேணும்னா எதாவது வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து எல்லாமே ஓவர் ப்ரைஸ். நீங்கள் வெளியே வாங்குறது இதோட சீப்பாக இருக்கும். முடிஞ்சால் வந்து அந்த கோல்டில் குடிக்கிறதுக்கு வந்து காவா டீ அப்படின்னு ஒன்று வரும், சாஃப்ரான் டீ. அதுவும் வேணால் வாங்கி குடிங்க. அந்த கோல்டில் அதை குடிச்சிட்டே போட்டில் போகிறது நல்ல ஃபீல். அதனால அதை மட்டும் குடிக்கலாம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஓவர் ப்ரைஸ்டு. இது போக வந்து ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா இந்த பரிமஹால்லையும் முகல் கார்டன்ஸ்லேயும் வந்து காஷ்மீரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. நல்ல ஆக்டிவிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இது, மேக்ஸிமம் பசங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்ம வந்து கண்ட்ராவியாக இருக்கும் அந்த ஃபோட்டோன்னா. பொண்ணுங்க ரொம்ப அழகாக வருவாங்க அந்த ஃபோட்டோவில். ஆனால் வந்து அது ஒரு ஃபோட்டோக்கு வந்து 187 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மொபைலில் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பார்கெயின் பண்ணி ஓகே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சொன்னோம் நீங்கள் ஃபோட்டோவில் மொபைலில் எடுக்க விடலைன்னா நாங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னோம். அப்போ வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிங்க கடைசியில் அப்படின்னாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வேணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்கு மொபைலில் ஃபோட்டோ வேணும்னா. இதெல்லாம் தான் வந்து காஷ்மீரில் மெயினாக பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனமர்குங்கிறது வந்து ஸ்ரீநகர்லேருந்து 2.5 மணி நேரம் டிரைவ் ரொம்ப சூப்பரான டிரைவ். போகிற வழியில் வந்து சிந்த் ரிவர் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ரிவர். இது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர ஒரு ரிவர். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சூப்பர் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்க. ப்ளஸ் சோனமர்க் நீங்கள் போனதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காதுங்க. அங்கே வந்து நீங்கள் தாஜ்வாஸ் கிளேசியருக்கு மதியம் போவீங்க. அங்கே வந்து மேகியும் காஃபியும் மட்டும் தான் கிடைக்கும். மேகியோட விலை 80 ரூபா, காஃபியோட விலை 50 ரூபா. மேகி சூப்பராக இருக்கும், காஃபி ரொம்ப நார்மலாக இருக்கும். அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 11:30க்கு சிந்த் ரிவர் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணி நல்லா சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த ஃபுல் டே வந்து நீங்கள் தாஜ்வாஸ் கிளேசியரில் பசி இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சிந்த் ரிவர் பக்கத்துலேயே வந்து நிறைய சின்ன ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து நாங்கள் வந்து ஆலு பரோட்டாலாம் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சோனமார்க் போய் ரீச் ஆனோன்னா அங்கேருந்து போனி ரைடில் தான் தாஜ்வாஸ் கிளேசியர் கூட்டு போவாங்க. தாஜ்வாஸ் கிளேசியர் போகிற வழி வந்து 1.5 hours தூரம். போனியில் வந்து தைரியமாக உட்காரலாம், பிரச்சனை கிடையாது. அவங்க கூடவே வருவாங்க. ஆனால் வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும் பனியில் வந்து போகிறது. போனி வந்து கீழே விடுற மாதிரியெல்லாம் போவோம், ஆனால் நம்ம கீழே விழலாம் மாட்டோம். அவங்க வந்து கூடவே இருந்து பார்த்துப்பாங்க.
ஒரு 1 hour டிராவலுக்கு அப்புறம் 1 hour போனி ரைடுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். அங்கே நீங்கள் வந்து ஒரு 20 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான இடம், பீஸ்ஃபுல்லான இடம். ஏன் பீஸ்ஃபுல்னா ரொம்ப பெரிய இடம், கொஞ்சம் ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் முடிஞ்சாலும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் சூப்பராக வரும். அது போக நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி அடுத்த 30 minutesல வந்து நீங்கள் தஜிவாஸ் கிளேசியருங்கிற மெயினான இடத்துக்கு போவீங்க. குளிர்னா குளிர், அவ்வளோ குளிர், தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு குளிர், கை காலெல்லாம் உறைஞ்சிருச்சு, உணர்ச்சியே இல்லாமல் போச்சு. கையோட இந்த விரல்கள் அப்புறம் காலோட எண்டெல்லாம். ஸோ வந்து அது ஞாபகம் வச்சுங்க, ஒரு பயங்கர குளிராக இருக்கும். 2 சாக்ஸ் எல்லாம் போட்டு போகிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஜாக்கெட்டு, க்ளவ் எல்லாம் கண்டிப்பாக தேவை. ஒரு போனிக்கு வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணால் 2000 வரைக்கும் வருவாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணலை, நம்ம முக்கி பார்த்தோம், ஆனால் நடக்கலை. அப்புறம் வந்து ஷூ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷூ என்ன ஷூ போட்டு போனாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. அதனால வந்து கம் பூட்ஸ் ஆர் ஸ்னோ பூட் அப்படிம்பாங்க. நம்ம ரோடு வேலைக்கெல்லாம் ஆட்கள் போடுவாங்க, ரப்பரில் செஞ்ச மாதிரி இருக்கும், முட்டி வரைக்கும் இருக்கும். அந்த ஷூ தான் 100 ரூபா வாடகை அந்த ஒரு நாளுக்கு. ஸோ அதை எடுத்துக்கோங்க, அதை கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா அடியில் உள்ளே வந்து பனி போயிடும், ஷூ நாசமாக போயிடும். அதனால் வந்து அதை எடுத்துக்கோங்க. அங்கே போனி ரைட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கிடைக்கும், அது வாங்கிங்க. அப்புறம் நம்ம போனி ரைடில் வந்து தஜிவாஸ் கிளேசியர் போய் சேர்ந்த உடனே நம்மளை டக்குன்னு சுத்த போட்டுருவாங்க. ஒரு 10-15 பேர் வந்து அதை பண்ணுறியா, இதை பண்ணுறியா, ஸ்லெட்ஜ் பண்ணுறீங்களா, மேகி சாப்பிட்றீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஸ்னோ பைக் பண்ணுறீங்களா, அப்படி இப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு நமக்கு போகும்போதும். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போங்க. எனக்கு போனோன்னா கிளியராக சொல்லுங்க, நான் எதுவுமே பண்ணலப்பா, 10 வருஷம் எனக்கு டைமை கொடு, கொஞ்சம் தனியாக போயிருங்க. இல்லைன்னா அவங்க சுற்றியே நிற்பாங்க பார்கெயின் பண்ணிட்டு. ஸோ அங்கே போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக அந்த மேகி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 80 ரூபா, 5 ரூபா மேகி தான், ஆனால் வந்து 80 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் ஒர்த்து, சூப்பராக இருக்கும். அந்த கோல்டில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காஃபி கன்றாவியாக இருந்துச்சு, வாங்கினாலும் வேஸ்ட்டு. அப்புறம் வந்து இங்கே ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. நமக்கு வந்து ரீல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ரீலோட விலை வந்து 600 rupees ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் 300 வரைக்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்லெட்ஜ்னு சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 400 ரூபா அப்படிம்பாங்க இனிஷியலாக. அது 150 ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணோம். அதனால நீங்கள் வந்து அவங்ககிட்டையும் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்னோ மொபைல் வந்து 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து 2000 வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதுவும் நம்மளோட பார்கெனிங் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக பார்கெயின் பண்ணிங்கன்னா வந்து 2000 வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்கெனிங்கை பொறுத்து மட்டும் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இனிஷியலாக ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணால் மட்டும் தான் கம்மி பண்ணுவாங்க. அதனால் வந்து எல்லா இடங்களையும் நல்லாவே பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து டிப்ஸ் எல்லா இடங்களிலும் கேட்பாங்க. அந்த டிப்ஸுக்கு கொஞ்சம் காசு வச்சுங்க. டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. அதனால அதையும் ஞாபகம் வச்சுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்கள் இந்த ஸ்லெட்ஜ் போனாலும், ஸ்னோ மொபைல் போனாலும், போனியில் போனாலும் எல்லாத்துக்கும் வந்து டிப்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் தான் வந்து சோனமார்கை பற்றி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குல்மார்கை பற்றி பார்ப்போம். குல்மார்க் வந்து ரொம்பவே அழகான ஒரு இடம். ஸ்ரீநகர்ல இருந்து வெஸ்ட்டில் இருக்கு குல்மார்க்குங்கிற இடம். 1.5 hours டிரைவு. ரொம்ப சூப்பரான போகிற வழி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பைன் உட்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு காடு வழியாக போகும். நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. போகிற வழி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு போகிற வழி. அப்புறம் அங்கே போய் சேர்ந்த உடனே நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து கொண்டோலா ரைடு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ப்ரீ புக்கிங் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ப்ரீ புக்கிங் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொண்டோலா அதாவது கேபிள் கார் தான் வந்து வேர்ல்ட்ஸ் 2nd highest கேபிள் கார். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து பொலிவியாவில் இருக்குது. இதான் வந்து 2nd highest. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கங்டோரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவோம். செகண்ட் ஃபேஸ் வந்து அப்பர்வாத் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு இடம் போவோம். அது வந்து எல்ஓசி பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து மிலிட்ரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது வேறு ஸ்லாட்லாம் காமிக்கும். ஆனால் எந்த ஸ்லாட் புக் பண்ணாலும் நீங்கள் அங்கே போய் ஒரு பெரிய க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு தனி க்யூ, செகண்ட் ஃபேஸுக்கு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் போகிறதுக்கு தனி க்யூ. இப்படிலாம் பெரிய பெரிய க்யூவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். செகண்ட் ஃபேஸ் வந்து போகிறது வந்து கொஞ்சம் நான் ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் போனோம். ஏன்னா வந்து அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அங்கே பெருசாக போர்டு போட்டிருக்கோம், நாட் அட்வைசபிள் அப்படின்னு. நம்ம வந்து ஆனப்புறம் போனோம். ஃபார்ச்சுனேட்லி ஒன்றும் ஆகலை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்தாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்கிட்டுலாம் வந்தாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமும் ப்ளஸ் ஒரு டாக்டரும் இருப்பாங்க. ஸோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு போகிற க்யூக்கு வந்து 20 to 30 minutes வெயிட்டிங் பீரியட் ஆகலாம் க்யூவில். செகண்ட் ஃபேஸுக்கு போகிறது 45 minutes to 1 hour கூட ஆகலாம், ரொம்ப பெரிய க்யூ. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு தனியாக க்யூவில் நிற்கணும், செகண்ட் ஃபேஸுக்கு தனியாக க்யூவில் நிற்கணும். செகண்ட் ஃபேஸுக்கு 1.5 hours நம்ம வந்து க்யூவில் நின்னோம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ வந்து இது ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டி. வேறு எதுவும் அந்த நாளுக்கு வைக்காதுங்க, வச்சாலும் பண்ண முடியாது. இது போக வந்து குல்மார்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ், ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. இது டங்மர்க் அப்படின்னு ஒரு இடத்துல, குல்மார்கில் இருந்து 30 minutes டிரைவ் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. அங்கே போனீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப சூப்பரான இடம். மொத்த வாட்டர் ஃபால்ஸும் வந்து விண்டரில் வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும். நம்ம வந்து ஃபேண்டசி படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி, ஃபேண்டசி படங்கள், அனிமேஷன் படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கேயும் போங்க, ரொம்ப சூப்பரான இடம். இதெல்லாம் தான் வந்து குல்மார்கில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பஹல்கம் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு 3 hours ட்ராவலில் இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து நம்ம இங்கே போகிறது வந்து NH44 அப்படிங்கிற ஒரு ஹைவே.
காஷ்மீர் கன்னியாகுமரி ஹைவேல தான் வந்து நம்ம போவோம், ட்ராவல் பண்ணுவோம். போகிற ரோடு வந்து வெறும் நம்ம ஊரில் உள்ள ஹைவே மாதிரி இருக்கும். போகிற இடம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு நம்ம போகும்போது. ப்ளஸ் வந்து அங்கே போகிற வழியில் வந்து லிடர் ரிவர்னு ஒரு அழகான ரிவர் இருக்குது, அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். ப்ளஸ் வந்து ஆப்பிள் வேலி இங்கே தான் இருக்குது. போகிற வழியில் நிறைய ஒரு இடம் வரும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் வந்து சுற்றி ஆப்பிள் ஃபார்ம் மட்டும் தான் இருக்கும். நம்ம போகிற நேரம் வந்து ஆப்பிள் விளையிற டைம் இல்லை, ஹார்வெஸ்ட் டைமில் ஃபுல்லாக ஆப்பிளாக இருக்கும். நாங்கள் அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு நாங்கள் போகும்போது, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே போய்க்கலாம், அது ஒரு சூப்பரான இடம். அப்புறம் சாஃப்ரான் ஃபீல்ட்ஸ், கேசர் ஃபீல்ட்ஸ் அப்படிம்பாங்க, அதுவும் வந்து இங்கே வந்து ஒரு மெயினான பிஸ்னஸ், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும்னா இங்கே பண்ணுறது நல்லது. அதாவது கேசர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அங்கே உள்ள லோக்கல் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து வாங்குறது வந்து இங்கே வாங்குறது ரொம்ப நல்லது. இது ரெண்டும் போக போகிற வழியில் நீங்கள் வந்து இன்னொரு 2 சூப்பரான விஷயம் பார்ப்பீங்க. ஒன்று வந்து மார்ட்டான் சூரிய டெம்பிள் அப்படின்னு, சூரிய பகவானுக்குள்ள ஒரு டெம்பிள். இதுவும் வந்து 1400ல் இடிச்சிட்டாங்க. அது டெம்பிளோட ரூயின்ஸ் மட்டும் தான் இப்போ இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம். அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு 15 மினிட்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் தளபதி வச்சிருந்த கேஃபே, அது வந்து இந்த வழியில் தான் இருக்குது. சிஃபார் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். அதை பற்றின ரிவ்யூஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், மேலேயே லிங்க் இருக்குது. அங்கேயும் நம்மளும் போனோம். அது ரொம்ப சூப்பரான இடம். காஷ்மீரில் நம்ம சாப்பிட்ட ஃபுட்லேயே அங்கே தான் சூப்பரான ஃபுட்டும் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு தடவை லஞ்ச் எதாவது பிளான் பண்ணிங்க, சூப்பரான இடம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பகல்கம் போகிற வழியிலே பார்த்துப்பீங்க. பகல்கம் போனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அடு வேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி, ஏபிசி வேலி அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து யூனியன் கேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம கூட்டு போகிற வண்டியில் கூட்டு போக மாட்டாங்க, தனியாக ஒரு வண்டி தான் வாடகை எடுக்கணும். இங்கே போகிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம். 3 இடமே ரொம்ப அழகான இடம். போகிற வழியை வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து இங்கே போங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா வைஸ்ரான் வேலி ஆர் மினி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுக்கு வந்து போனி ரைட்டில் தான் போகணும். அகைன் வந்து 2500லேருந்து 2000 rupees வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணலாம். போகிற வழியில் வந்து ஒரு 5-6 இடங்கள்ல ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஒரு நார்மலான இடங்கள் தான், வேணா முடிஞ்சால் அங்கேயும் போங்க டைம் இருந்துச்சுன்னா. நம்ம வந்து சொன்ன மாதிரில போனி ரைட் போனதால இங்கே வந்து போனி ரைட் போகிறது வந்து திரும்ப மோனோட்டனஸாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம போகல. ஆனால் நீங்கள் முடிஞ்சால் போங்க, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து பகல்கமில் பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்களும் பண்ண போகிற விஷயங்கள். இது போக காஷ்மீரில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டபிள் மென்ஷன்ஸ். ரொம்ப அழகான அஹர்பல்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஸ்ரீநகர்லேருந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம். ஸோ நம்ம போகல. ஆனால் வந்து ரொம்ப அழகான இடம். லோக்கல்ஸ் எல்லாம் அந்த இடத்த பற்றி ரொம்பவே பெருமையாக சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களால் டைம் இருந்துச்சு, 8 days பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் போயிட்டாங்க, சூப்பரான இடம். இது போக வந்து டிராஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சோனமார்க்லேருந்து 1.5 hours நம்ம வந்து போக வேண்டிய இருக்கும். இது வந்து ஸ்ரீநகர்லேருந்து டோட்டலாக 4.5 hours ஆகும். ஒரு ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்னாங்க. இது வந்து உலகத்திலே 2nd கோல்டஸ்ட் பிளேஸ். ஸோ முடிஞ்சால் அங்கேயும் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அங்குள்ள லோக்கல் சொன்னாங்க. அதே மாதிரி குல்மார்க் பக்கத்தில் வந்து போட்டப்பத்திரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து எல்ஓசி பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும்னு அங்குள்ள லோக்கல் சொன்னாங்க. நம்ம போகல, பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் போகலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயில், காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு வந்து ரொம்ப புனிதமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் நீங்கள் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹஸ்ரத் பல் ஷ்ரைன் அப்படின்னு ஒரு ஷ்ரைன் இருக்குது, மாஸ்க். அது அங்கே வந்து ப்ராஃபட் முகமதோட முடி இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் காஷ்மீரி முஸ்லீம்ஸுக்கு. அங்கேயும் வந்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இதெல்லாம் தான் காஷ்மீரில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள். எல்லாத்த பற்றியும் போதுமான டீட்டெயில்ஸ் சொன்னேன் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கும் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒவ்வொரு இடங்களையும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் கொண்டு போகணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு காஷ்மீர் பிளான் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேண்டர்லெஸ் டூர்ஸுக்கு கால் பண்ணுங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஆரம்பிச்ச ஒரு சின்ன கம்பெனி. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கே கால் பண்ணி கேட்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் அஜய். ஓவர் அண்ட் அவுட்.